நண்பர்களே, ஒரு அமைதியான கேள்வி. நீங்கள் இப்போது நினைக்கிறதும் செய்கிறதும் உண்மையிலேயே உங்களுடைய முடிவா? இல்லை, யாரோ உங்கள் மனதை மெதுவாக வழிநடத்துகிறார்களா? பெரும்பாலான நேரங்களில் நாமே முடிவெடுத்த மாதிரி தோணும். ஆனா அது யாரோ விதைத்த எண்ணத்துக்கு நாம் கொடுத்த பதிலாயிருக்கலாம். இதுதான் மனக்கட்டுப்பாடு. பெரிய விஷயமா தெரியாது. சின்ன தூண்டுதல், உடனடி உணர்ச்சி, யோசிக்காமல் வந்த செயல். அதனால ஒரு கேள்வி. நீங்கள் இப்போது செயல் செய்கிறீர்களா அல்லது பதில் சொல்லுகிறீர்களா? பதில் சொல்லும் வாழ்க்கை மற்றவர்கள் இழுக்கும் கயிற்றில் நடக்கும் வாழ்க்கை. செயல் செய்யும் வாழ்க்கை உங்களால் நடத்தப்படும் வாழ்க்கை. இதை உணர 4 விஷயங்கள் தேவை: யோசனை, படைப்பு, செயல், தைரியம். யோசனை இல்லாதவன் எளிதில் ஆளப்படுவான். படைப்பு இல்லாதவன் பிறர் காட்டிய பாதையிலேயே நடப்பான். செயல் இல்லாதவன் உள்ள சக்தியை இழந்து விடுவான். தைரியமில்லாதவன் உண்மையை அறிந்தும் அமைதியாக இருப்பான். ஒரு மனிதனை கற்பனை செய்யுங்கள். கூட்டத்துக்குள் நடக்கிறான். சுதந்திரமாயிருக்கிறேன்னு நினைக்கிறான். ஆனா அவன் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் யாரோ உருவாக்கிய உணர்ச்சிகளுக்கு பதில்தான். ஒரு நாள் அவன் நின்று தன்னிடம் கேட்கிறான், இது என் வாழ்க்கையா? இல்லை, நான் யாரோ உருவாக்கிய பாதையில் நடக்கிறேனா? அந்த ஒரு கேள்வி அவனை மாற்றியது. அவன் யோசிக்க ஆரம்பித்தான், செயல்பட ஆரம்பித்தான், பயத்தை விட்டுவிட்டான். அவன் பயப்படாத நாளில் மற்றவர்கள் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஆள முடியாத மனிதன் எப்போதும் சவால்தான். இன்றைய உலகமும் அப்படித்தான். நேரடியாக கட்டுப்படுத்தாது, மெதுவாக இழுக்கும், அமைதியாக மாற்றும். அதனால உங்கள் மனதை நீங்களே கையாளுங்கள். இல்லையென்றால் யாரோ ஒருவர் அதை பயன்படுத்துவார்கள். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கணும். பதில் சொல்லாதீர்கள், செயல் செய்யுங்கள். உங்களை நீங்கள் நடத்த முடிந்த நாளே உலகம் உங்களை மதிக்கும். நன்றி. வாழ்க.